LCM, lowest common multiple. That is lowest common multiple. மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு எண். ஒரு எண்ணின் மீசிமா என்பது என்ன? கொடுக்கப்பட்ட எண்களுக்கான மீசிமா, மீச்சிறு எண் பொது மடங்கு எண் என்பது கொடுக்கப்பட்ட அவ்வெண்கள் அனைத்தும் எந்த எண்ணில் மீதியின்றி வகுப்படக்கூடியதோ அந்த எண்களில் மிகச்சிறிய எண் எதுவோ அதுவே அவ்வெண்களுக்கான மீசிமா எனப்படும். கொடுக்கப்பட்ட எண்களுக்கான மீசிமா என்பது அவ்வெண்கள் அனைத்தும் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்களில் மிகச்சிறிய எண் எதுவோ அதுவே அவ்வெண்களுக்கான மீசிமா ஆகும். For example, find the LCM of 20, 25 and 30. So, what is the method to find the LCM? So, write the given numbers 20, 25, 30. So, எந்த எண்ணால் பொதுவாக வகுப்படக்கூடியதாக இருக்கின்றது? So, fifth table, ஐந்தாவது so 4 5s are 20, 25, 5 5s are 25, 6 5s are 30. So 20 என்பது ஐந்தாம் வகைப்பாட்டில் 4 முறை டிவைட் ஆகும். அதே போல 25 என்பது 5 முறை டிவைட் ஆகும். 30 என்பது 6 times. அடுத்துள்ள எண்கள் 4, 5, 6. இவற்றில் பொதுவான வகுக்கும் எண் 2. Second table, 2 2s are 4. So 5 என்பது மீதியின்றி வகுப்படாது இரண்டாம் வாய்ப்பாட்டில். So மீதியின்றி வகுப்படாத எண்ணை அப்படியே எழுதிக் கொள்ள வேண்டியது. Next 6, 3 2s are 6. 6 என்பது 3 முறை வகுப்படக்கூடியதாக இருக்கும். So 2 2s are 4. The 5 என்ற எண்ணை அப்படியே எழுதிக் கொள்ள வேண்டும். 3 2s are 6. So கிடைத்த காரணிகள் அடுத்த ஸ்டெப், பொதுவாக வகுப்படக்கூடிய எண் ஏதும் இல்லை. 2, 5, 3. ஸோ இவற்றை வகுக்கக்கூடிய பொதுவான எண் எதுவும் இல்லை. ஸோ இத்துடன் கிடைத்த காரணிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஸோ வாட் இஸ் தி ஃபேக்டர்ஸ்? 5 into 2 into 2 into 5 into 3. கிடைத்த காரணி எண்கள் அனைத்தையும் பெருக்குத் தொகையே அதன் LCM ஆகும். 5 into 10, 10 into 20, 20 into 5, 100, 100 into 3, 300. So LCM of the given numbers is 300.
to verify the answer divide செய்து பார்க்கலாம். So LCM 300, first number 20, first given number 20 equal to 15 times 0 cancel ஆகும், 15 முறை வகுப்படக்கூடியது. Next LCM 300 divided by second number 25, 12 முறை வகுப்படக்கூடியது. Next LCM 300 divided by given number 30, 0 cancel, 10 times வகுப்படக்கூடியது.